மச்சான், பார்த்து போ. வழியில எவனா கிஃப்ட் கேட்டா மட்டும் குடுத்துறாத. ஏன் என்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த ஏரியா கொஞ்சம் மோசம். போன வாரம் ஒருத்தன் எனக்கு லிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி அவன் முதுகுல ஊசி போட்டு அவன் பைக் அடிச்சுட்டு போயிடானு. பார்த்து போ. எதுக்கோ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி கேத்துல போடா. ஏன்னா போற லிஃப்ட் தானே நான் கேட்டேன். அதிக குறுக்காப்புல இப்படி வருவியா? ஒரே ரோடு தான் எத்தனை போய் விடுனா லெஃப்ட்ல போறேன் பாரு, திருப்பிடுவேன். தள்ளு. 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ஒரே ரோடு, லெஃப்ட் எங்க இருக்கு? வேணா நான் பாத்துக்கிறேன். வேணா பெட்ரோல் வேற இல்லப்பா. நான் பாத்துக்கிறேன். வேணா எனக்கு தெரியாத ரூட்டா நான் வேணா போலாம். என்ன வண்டியா என்ன? நானா சுத்தி சுத்தி பாத்துன்னு இருக்கேன். என்ன வண்டியா போலாம்? கையெடுங்க. நானா கை தானே நான் வைக்கிறேன். ஆம்பளை தானே நான் கை கூட வைக்க கூடாது. கை வைக்க கூடாது. வண்டியை பிடிங்க, ஏன் மேல கை வைக்கிறீங்க? கையெடுங்க ப்ரோ. கை தானே. ஐயோ ஏய் நானா என்ன நினைச்சா? நானா குத்துறா மாதிரி குத்துதா? தானே ஏதோ குச்சி மாரி இருங்க. குச்சினா நீ இந்த மாதிரி வண்டி வாங்கிட்டு இருந்துச்சுன்னா எத்தனையோ பேருக்கு நான் லிஃப்ட் கொடுத்துருப்பேனா? போய் எனக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு யோசிக்கிற பாரு. தம்பி நிறுத்து. நானும் ஹெல்ப் பண்ற ஆள் தான். உன்னை ஏன்டா எத்தனை 3 ஆயிடுச்சு எனக்கு. இந்த ரோட்ல வரத்துக்குள்ள எவ்வளவு பயந்துன்ற எனக்கு தான் தெரியும். அவன் வழி அவனுக்கு தான் தெரியும். ரொம்ப பயப்படுறானா நீ? என்கிட்ட வண்டி இருந்தா போறவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. நானா நீ வண்டி வச்சுக்கின்னு ஒரு லிஃப்ட் கூட தர மாட்டேற? என்ன உண்மையான ஆபத்து வரதை விட ஆபத்து வரோன்னு நினைச்சிட்டு இருக்கிறது தான் நரக வேதனை. கொஞ்சமாவது மனுஷங்களா நினைங்கண்ணே. போங்கண்ணே. தம்பி வாங்க வாங்க வாங்க. இந்த பாருங்க தம்பி, நீங்க நல்லவரோ கெட்டவரோ எனக்கு தெரியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். கேளுங்க. இல்லை சொல்லி ஒன்றும் இல்லைண்ணே. பெரிய சொசைட்டியில் நிறைய கிரைம்ஸ் நடக்கிறதுனால தானே உங்களுக்கு இப்படி தோணுது.